நீ உட்காந்து சாப்பிடு. உட்காருன்றல்ல. இல்லங்க, நான் பரிமாறிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க. ஆட, டைனிங் டேபிள் எல்லாமே கை கட்டுற தூரத்துல தான் இருக்கு. அது என்ன 1 கிலோமீட்டர் தூரத்துலயா இருக்கு? அவங்கவங்க போட்டுப்பாங்க. நீ வா வந்து உட்காரு. ஐயோ, இவ வேற தேவையில்லாம டெம்பர் ஆவாளே. இதை காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு புரியலையே. மகா, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் பரிமாறிக்கிறேன். மகா, சூர்யா சொன்னதுக்கு அப்புறம் என்ன யோசிக்கிற? போ உட்கார்ந்து சாப்பிடு போ. அக்கா, நான் சொன்னப்பெல்லாம் நீங்க நம்பலல, இப்பவாவது நம்புங்கக்கா. கண்டிப்பா அந்த மகா ஏதோ வசியம் பண்ணி நம்ம சூர்யாவை அவ பக்கம் இழுத்துட்டாக்கா. இரு இரு, நான் உனக்கு பரிமாறுறேன். இல்ல பரவாயில்லைங்க. தினமும் நீதானே எனக்கு வைக்கிற, ஒரு நாள் நான் பரிமாறுறேன். எங்க போதும் போதும் போதும். சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மகா, உன் தட்டுல இருக்கிறது சாப்பாடு இல்லம்மா, உன் புருஷனோட அன்பு. நீ அதை மிச்சம் வைக்காம சாப்பிட்டுரு. தேவையில்லாம டெம்பரேச்சரை ஏத்துறாங்களே. இவ மூஞ்சி போற போக்கே சரியில்லை. நான் என்ன பண்ணுவேன்? ஆஹா, தாத்தாக்குன்னு பார்த்தா அம்மா கிட்ட மாட்டிக்க வேண்டியதா இருக்கு, அம்மாக்குன்னு பார்த்தா தாத்தா கிட்ட மாட்டிப்பேன். ஆண்டவா, என் பாடு பெரிய திண்டாட்டமா போயிடுச்சே. என்ன என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு. சரிங்க. ஏய், பார்த்து பார்த்து மெதுவா. இந்த தண்ணி குடி, தண்ணி குடி. ஏய், என்ன தண்ணி குடி. போதுங்க. இன்னும் கொஞ்சம் குடி.